ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன வீடியோங்கிறது உங்களுக்கு எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டைட்டிலே போட்டிருப்பேன் நான். ஸோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர் தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வாங்க போகிறோம். ஸோ லோக்கல் யூஸ்க்கு தான் இது இருக்க போகுது. ஸோ வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெலிவரி எடுத்துகிட்டு அண்ட் அந்த ரைடோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ அதில் பார்த்துடலாம். படம் வந்து பார்த்தீங்கன்னா 1999 வாங்கினது ஸ்ப்ளெண்டர். ஹீரோ ஹோண்டாவாக இருக்கும்போது வாங்கினது, ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டராக இருக்கும்போது வாங்கினது. ஸோ அந்த வண்டி கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. மினிமமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்கும் அது. ஏன்னா அது வந்து டெய்லி எங்கள் அப்பா காலேஜ் டெய்லியும் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் 25 இயர்ஸாக அவ்வளோ தூரம் அதை ஓட்டிகிட்டு தான் இருந்திருக்காரு. வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதை கொண்டு போய் எங்களோட நேட்டிவில் கொண்டு போய் போட்டுட்டு அங்கே போனால் வந்தால் வரதுக்கான வண்டி அதை வச்சுட்டு இங்கே வந்து புதுசாக வண்டி வாங்க போகிறோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கராஜில் வந்து 8th பைக்காக ஆட் ஆக போகுது. ஸோ நம்ம ஹார்லி டேவிட்சன், KTM, R15 அந்த ரேஞ்சில் இது வந்து கடைசி வண்டியாக ஆக போகுது. சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் ஷோரூமில் போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். ஸோ ஹீரோ ஷோரூம் வந்தாச்சு. இது நமக்கு ஏற்ற வண்டி. டோக்கன் அமௌண்ட் மட்டும் போய் பே பண்ணுறோம். 1 வீக்கில் வண்டி வந்துடும். 1 வீக்கில் அப்பப்பா காசை பார்த்து எடுத்துகிட்டு ஓடுறான் டே. 1 week later. Alright guys, the day has come. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 8 days ஆச்சு வண்டி புக் பண்ணி. ஸோ இப்போ டெலிவரி எடுக்க வர சொல்லியிருக்காங்க. நேராக அப்பா அம்மா கூட்டிகிட்டு நேராக ஷோரூம் போயிட்டு வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு வண்டியோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நான் ஓட்டி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வந்துட்டோம். இங்கே பாருங்கள் நம்ம வண்டி நிற்கிது. சர்ப்ரைஸ். நமக்கான வண்டி வந்துருச்சு. அலௌட்டட். ஓகே, வி காட் த கிட். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஃபஸ்ட் எய்ட் இருக்கும், டூல்ஸ் கிட் இருக்கும். இதோ பேசிக் டூல்ஸு, ஃபஸ்ட் எய்டு. ஓகே, வண்டி எடுக்க போகலாம். இப்போ எங்கள் அப்பாவோட பழைய ஸ்ப்ளெண்டரை காட்டுறேன். நான் பண்ண சாகசெல்லாம் இந்த வண்டியில் தாங்க ஃபஸ்ட்டு. இந்த ரெட்டில் இருந்து இப்போ அவர் இந்த ரெட்டுக்கு மாறுறாரு. ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா ஃபஸ்ட்டு வண்டியை. இல்லை ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதோ கப்பலை பார்த்த மாதிரி பார்க்குறாரு இவர். ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணுறாங்க. ஸ்டாண்ட் எடுத்தால் லைட் ஆஃப் ஆகும். கியர் போட்டு மூவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கியர் ஃப்ரண்ட். உட்காந்து பார்க்கணுமா? தான் பார்க்கலாம். பிடிச்சிருக்கா? எஸ்ஸா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கொஞ்சமா நிறையாவா? நிறையா தான். பாய். ஓகே, வண்டி ஆன் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இந்த i3s. ஸோ கிளஸ்டர் பார்த்திங்கன்னா
இது வந்து லோ ஃபியூல் நியூட்ரல், இந்த I3S ஆன் ஆகிருந்தது காட்டும், இன்ஜின் ஆஃப் செக் லைட் இருந்தது காட்டும். இது ஹை பீம், ஒன்று இண்டிகேட்டர் அண்ட் இன்னொன்று சைட் ஸ்டாண்ட். ஸோ சைட் ஸ்டாண்ட் இருக்குது கை, சைட் ஸ்டாண்ட் போட்டோன்னா பார்த்தீங்களா இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ டிஸ்பிளே இஸ் வெரி சிம்பிள். ப்ளூடூத் மோடு இருக்குது, ஓடோமீட்டர் ரீடிங் காட்டும், ட்ரிப் ரீடிங் காட்டும், வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. மெயினான என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூவல் காட்டும் கைஸ். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது ஆவரேஜ் ஃபியூவல் காட்ட ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஆக்சிலரேஷனில் இந்த ஸ்பீடில் இந்த கியரில் போனால் 59 மைலேஜ் தருதுங்கிறத லைவ் மைலேஜ் ரீடிங் வந்து இதில் காட்டுது. இது ஒன்று வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஐட்டம் கைஸ். இது பார்ப்போம், ஹைவேஸில் ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செகண்ட் கியர் மட்டும் கொஞ்சம் நல்லா விழ மாட்டேது. அதுக்கு காரணம் வந்து இந்த லிவர் வந்து பின்னாடியே தூக்கி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் லூஸ் பண்ணி இப்படி ஃப்ரண்ட்டில் அழுத்தி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நான் மைனராக என்ன ஃபீல் பண்ணேன்னா வண்டி லைட்டாக அடைச்சி ஓடுது கைஸ், லைட்டாக, ரொம்ப மைல்டாக. அது ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போ என்னன்னு செக் பண்ணணும். 43 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். நான் எத்தனை ஓட்டியிருக்கேன்? ஸோ 74 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். 500 to 1000 நினைக்கிறேன், சம்திங் 450 to 500 நான் கீழே என்னென்னு ரேஞ்சு போடுறேன். ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து எப்படின்னா அடுத்த கன்சிக்யூட்டிவ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 6000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 6 months பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் விட்டுறணும். நீங்கள் வாரண்ட்டி கிளைம்லாம் அந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் இந்த டைம் கேப்பில் கண்டிப்பாக விட்டுறணும். வண்டி செம்ம ஸ்மூத்துங்க. நம்ம பெரிய வண்டிலாம் ஓட்டிகிட்டு இப்போது இவ்வளோ ஸ்மூத்தான ஒரு வண்டி ஓட்ட அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ பிரேக் பார்த்தீங்கன்னா காம்போ பிரேக்கோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் 125cc ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுக்கறது வந்து நிஜமாகவே ஒரு நல்ல ஆப்ஷன் கைஸ். ஸோ அது கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வேரியன்ட் கிடையாது, நான் ஏபிஎஸ் வேரியன்ட் தான். டிஸ்க்கு இல்லைனா ட்ரம் வேரியன்ட் மட்டும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் 5th கியரில் போகிறேன். மைலேஜ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ 51 வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போனதுக்கப்புறம் 70 வரைக்கும் நம்ம இந்த ஸ்பீடில், ஐ மீன் 50ல் வந்து 5th கியரில் க்ரூஸ் பண்ணும்போது நல்ல மைலேஜ் தருது கைஸ். 70லேருந்து 80 வரைக்குமே உங்களுக்கு தாராளமாக இதில் காட்டுது. இதுதான் ஓரளவு கரெக்டான ரீடிங்காகவும் இருக்கும். ஏன்னா வந்து இது ஃபியூல் இன்ஜெக்ஷன், இது கார்பரேட்டர் பழைய டைப் கிடையாது. ஃபியூல் இன்ஜெக்ஷன், எஃப்ஐ இன்ஜெக்ஷனால் உங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ எந்த அளவுக்கு ஃபியூல் போகுதுங்கிறதுலாம் ப்ரோக்ராம்டில் இருக்கும். இந்த ஆக்சலரேஷனுக்கு, இந்த த்ராட்டில் ஓப்பனுக்கு இவ்வளோ தான் ஃபியூல் போகணுங்கிறது ப்ரோக்ராமில் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மோரல்லஸ் இது வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் 79 கிலோமீட்டர் மேலே காட்டுது. ஹில்ஸில் ஏறும்போது, ஐ மீன் ஸ்லோப்பில் ஏறும் போது பிரிட்ஜ் மேலே ஏறிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா மைலேஜ் அப்படியே 1-2 ட்ராப் ஆகுது. பிகாஸ் வண்டி கொஞ்சம் ஸ்ட்ரெயினில் இருக்கும்ல. ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 80ங்கிறது தாராளமாக காட்டுச்சு. நான் காட்டுறேன். ஸோ பைக் இஸ் வெரி ஸ்மூத். ஸோ இப்போ டவுன் ஹில்லில் பாருங்கள், டவுன் ஸ்லோப்பில் பாருங்கள், அப்படியே மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். 70, 78, 86, ஸோ 94. ஸோ ஃபியூல் கன்சப்ஷன் கம்மியாக குடிக்கணுங்கிறத லைவாக உங்களுக்கு வந்து இது வந்து காட்டுது. மிரர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விசிபிலிட்டி இல்லை. எங்கள் அப்பாவோட பழைய ஸ்ப்ளெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளைனான மிரர் தான் இருக்கும். அதிலே வந்து பயங்கரமாக விசிபிலிட்டி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்வெக்ஸ் மிரர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன பிரச்சனை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த I3Sங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியனால இது தேவையே கிடையாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது நியூட்ரலில் மட்டும்தான் ஆஃப் ஆகும். ஸோ இப்போ சிக்னலில் போகிறோம், வண்டி நியூட்ரலில் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அது வந்து ஆஃப் ஆகும். 5 செகண்ட்ஸில் 6 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். திரும்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா கிளச்சை பிடிச்சா போதும், ஸ்டார்ட் ஆகிடும். ஆக்சுவலாக அதை பார்த்தா கிளச்சை பிடிச்சா போதும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த பட்டனே அழுத்திட்டு போயிடலாம். இதுக்கு பதிலாக இந்த சுவிட்சுக்கு பதிலாக ஒரு கில் ஸ்விட்ச் வச்சுருந்துருக்கலாம். கில் ஸ்விட்ச் வச்சுருந்தா நம்ம வந்து எல்லா கியர்லையுமே ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் கிளச்சை பிடிக்கிறப்போ நீங்கள் இதை அழுத்திக்கலாம். ஸோ ரொம்ப பெரிய இது ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ் ஒன்றும் கிடையாது. பட் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கில் ஸ்விட்ச் கண்டிப்பாக அதில் கொடுத்துருக்கலாம். கில் ஸ்விட்ச் கொடுத்து தான் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கில் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி கியரில் வந்து நம்ம சிக்னல்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு டிராஃபிக்கில் நிப்பாட்டும் போது நம்ம கில் ஸ்விட்ச் மூலிமா ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் த கோல போயிட்டுருக்கலாம். ஆனால் கில் ஸ்விட்ச் வச்சுருந்தா என்ன பிரச்சனைனா ஒரு வாட்டி ஃபியூல் பம்ப் வந்து ஆன் ஆகிட்டே இருக்கும். ஃபியூல் லோடு இல்லைனா உங்களுக்கு ஆன் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஓகே, ஒரு ப்ளஸ்னால் ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இதில் டாப் ஸ்பீட் செக்லாம் நம்ம பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா அது டாப் ஸ்பீடு ஓட்டக்கூடிய வண்டி கிடையாது. டாப் ஸ்பீடு ஓட்டுறவங்க இந்த வண்டி வாங்கவும் மாட்டாங்க. ஆனால் நல்லா ஸ்மூத்தாக போகலாம். 60 to 70 ஓவர்டேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி திருவினா நம்மளால் கம்ஃபர்டபுளாக ஓவர்டேக் பண்ணிவிட்டு போக முடியும். ஸோ அந்த இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. வண்டி பவருமே நல்லா தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைவே ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைவே ஹசார்ட் சுவிட்ச் இருக்குது, பாஸ் லைட் இருக்குது, அண்ட் ஹை பீம் லோ பீம் இருக்குது, ஹார்ன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச் இல்லை,
பட் ஜஸ்ட்டு வந்து இக்னிஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் 3.0 சார்ஜிங் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி பை எல்இடி கொடுத்துருக்காங்க, மேலேயும் எல்இடி கீழேயும் எல்இடி. ஸோ ஹை பீம் லோ பீம் அதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்பு தான், ஐ மீன் ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸும் சரி. ஸோ ஹைவே க்ரூசிங்க்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். ஸோ வந்து சிட்டியில் பார்த்தீங்கன்னா எப்படி வண்டி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். இன்ஜின் ஹீட் ஆகுதா, இல்லை வந்து மைலேஜ் எப்படி ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது, கியர் நம்ம அடிக்கடி குறைச்சி போகிற மாதிரி இருக்காங்கிறத பார்ப்போம். ஸோ ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த டே அப்பா ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் வந்து சிட்டி யூஸுக்கு தான் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் சிட்டிலேயும் இந்த மாதிரி சந்து பொந்துக்குள்ளெல்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளத்தெல்லாம் நல்லாவே டேக்கிள் பண்ணுது. சாஃப்ட்வேர் சைடு தான் இருக்குது சஸ்பென்ஷன், இங்கே பாருங்கள். ஸோ அந்தளவு அந்த ஃபீல் நமக்கு ஆகவே இல்லை. ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் கிடையாது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ சஸ்பென்ஷனில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்குது. ஸோ அதை வச்சு ரொம்ப உங்களால் சஸ்பென்ஷனோட ஸ்டிஃப்னஸில் உங்களால் ப்ளே பண்ண முடியாது. ஸ்டில் வந்து அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா இப்போ பெரிய வண்டியிலே இப்போ கேடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வர வெஹிக்கிளில் தான் பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீலோட் மட்டும்தான். ஸோ இதில் ப்ரீலோட் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ மைலேஜும் பார்த்தீங்கன்னா 50 to 60ங்கிறது சிட்டிக்குள்ளேயே தாராளமாக மாறி காட்டுது. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் ஓகே குட். ஏன்னா சஸ்பென்ஷன் தான் முக்கியம் சிட்டியில். ஏன்னா பள்ளங்களாக இருக்கும் நம்ம ஊர் ரோடு. பாருங்கள் 120 ரேஞ்சு காட்டுது ஸ்லோப்பில் இறக்கும் போது. மெனூர் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லை, நல்லா அப்படியே பூந்து போகிறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. மெனூரிங் பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சிட்டிக்குள்ளார. எந்த ஹீட்டும் காலில் ஃபீல் ஆகலை கைஸ். இன்ஜின்லேருந்து ஹீட் ஒன்றும் பெருசாக வரல. 125cc தானே, அது இல்லாமல் ஹை கம்ப்ரெஷன் இன்ஜின்ஸும் இது கிடையாது. இது மெனூவபிலிட்டிலாம் சூப்பராக இருக்குது, அதில் எந்த குறையுமே இல்லை. அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் பொசிஷனாக இருக்குது. கார்னர் பண்ணுறப்பையும் சரி, சிட்டிக்குள்ளே ஓடுறதுக்கும் சரி, ஹைவேஸில் ஓடுறதுக்கும் சரி, இந்த மாதிரி கார்னர் பண்ணுறதுக்கும் ரைடிங் பொசிஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹேண்டில் பார் பொசிஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு கமாண்டிங்காக இருக்குது அந்த பொசிஷன். நம்ம ஸ்ப்ளெண்டர்லலாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி 2000 பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஸ்ப்ளெண்டரில் வந்து இப்படி கட் ஹேண்ட் பார் மாதிரி போட்டு இப்படி வச்சுக்கோம்ல, அந்த மாதிரி இருக்குது இந்த ஹேண்ட் பார். ஸோ பாருங்கள், நியூட்ரலில் இருக்கும்போது அதுவே ஆஃப் ஆன் ஆகிடுது. ஸோ இப்போ கிளச் பிடிச்சா அதுவே ஸ்டார்ட் ஆகிடுது. திருப்பி நியூட்ரலில் இருந்துச்சுன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு 5 to 6 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ ஆஃப் ஆகிடுச்சு, அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ இது ஒரு ப்ளஸ் தான் அந்த i3Sல. ஆனால் இதுக்கு பேசாமல் ஒரு கில் ஸ்விட்ச் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் கைஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி புது வண்டியோட ரிவ்யூ வீடியோஸ்லாம் போடுவேன், அன்பாக்சிங் வீடியோஸ், ரைட் ரிவ்யூ வீடியோஸ், மோட்டோ வ்ளாகிங் நிறையா பண்ணுவோம். மோட்டோ வ்ளாகிங் வீடியோஸ், கேஜெட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க, நிறைய வீடியோஸ் இருக்கும். வீடியோஸ்குள்ளே போக நிறைய வீடியோஸ் இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ எஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் ரைட் சேஃப்.